தாஸ் சார் வந்து என்னுடைய மானசீக குரு. ஸோ அதனால் அவரோட பாட்டு கேட்டு தான் நான் ஒரு சிங்கர் ஆகணும்னு ஒரு ஆர்வம் வந்தது எனக்கே. அதனால் அவருக்கு இந்த முறை 8வது முறை நேஷ்னல் அவார்டு கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அவருக்கு கடவுள் பரிபூர்ண ஆயுளும் நல்ல உடல் நலமும் கொடுக்கணும். இன்னும் நிறைய வருஷம் அவர் நம்மளுக்கு எல்லாருக்கும் அவரோட அற்புதமான இசை கொடுத்துட்டே இருக்கணும்னு நான் அவரை வாழ்த்துறேன். மகாபாரதத்தில் பீஷ்மா பிதாமகான்னு சொல்லுவாள். எல்லாத்துக்கும் பெரியவர் அவர் தான். அப்போ அவருக்கு 8வது நேஷ்னல் அவார்டு கிடைக்கிறது அது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தர விஷயம். அவர் பாடின பாடல்கள்லாம் கேட்டானா நம்ம வியந்து போவோம். அந்த காலத்தில் அவர் பாடின பாடல்கள் கேட்கும்போது எப்படா ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரே டேக்கில் பாட முடியும்னு நம்ம என்ன மாதிரி சிங்கர்ஸ் நிறைய இப்போ கூட கேட்கும்போது எப்படா அதுன்னு தோணும். ஸோ அவருக்கு 8வது நேஷ்னல் அவார்டு வந்திருக்கு. அதுவும் இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது அவருக்கு வந்திருக்குங்கிறது எங்களுக்கு கௌரவம், அது எங்களுக்கு பெருமை, எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் எல்லாம் அவங்களோட ஸ்கூலில் வளர்ந்தவங்க, ஸ்கூல்லன்னா அவரோட சிஷ்யனத்தில் வளர்ந்தவங்க. நிறைய அவரோட கச்சேரியில் பாடி அந்த அனுபவம் தான் என்னை இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் பாட வச்சுட்டு இருக்கிறது. அண்ணாக்கு ஒவ்வொரு தடவையும் அண்ணாக்கு கிடைக்கிறது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். இன்னும் 100 வருஷம் தாசண்ணா தீர்காயுசோட ஆரோக்கியத்தோட இன்னும் நிறைய பாடல்கள் என்ன போன்ற அவரோட தீவிர ரசிகர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். இன்னும் ஒரு முறை இந்த மாதிரி யாருக்காவது கிடைக்குமான்னு சந்தேகமா. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அவருடைய 78 இயரில் ஒரு நேஷ்னல் அவார்டு கிடைக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். I really wish him the best. He's a wonderful person, a lovely singer, and it's such a privilege to be here and celebrate that with him today. வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தை. அப்பாவுக்கு 8வது நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு. அண்ட் அதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அண்ட் எங்கள் சந்தோஷத்தை உங்கள் கூட எல்லாருக்கூடையும் அதை ஷேர் பண்ணுறோம். அண்ட் உங்கள் எல்லாரோடையும் அன்பான வாழ்த்துக்களும் எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மனசில் கூட நினைக்கல. காலம்பரை எழுந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே சத்தம் என்னன்னே தெரியல. அம்மா அப்பா இப்போ நல்லா சொல்லிட்டு எனக்கு புரியலை, என்னன்னே தெரியல. திடீர்னு விஜய் இப்படி பண்ணா, யூஸ்வலி அப்படி பண்ணுவான், யூஸ்வல்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் சொன்னான் இப்படி, அது சந்தோஷம் அப்படின்னு. பிரபாவம் எல்லாம் எனக்கு என்ன சொல்ல வேண்டி வருதுன்னா, இப்போ இத்தனை புலிகள் இப்படி நிற்கும்போது பயமாக இருக்குது எனக்கு. அதனால் எல்லோருக்கும் என்னுடைய மனசு நிறைந்த ஒரு நமஸ்காரத்தை இப்படி பண்ணிவிட்டு இதை ரிசீவ் பண்ணிடுங்கோ எல்லோரும் சேர்ந்துண்டு. அப்படி இனி இப்போது பல பாஷை சொல்லணும். இப்போ என்ன இதே போய் சொல்லி இது நமக்கு இப்போது 2 பாஷை தான் தெரியும்னு வச்சுங்களேன். ஒன்று தமிழ், ஒன்று மலையாளம். அப்புறம் ஹிந்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? எனக்கு தெரியும். எனிவே பெஸ்ட்டு ஒருத்தன் இங்கே கொண்டு போட்டுட்டான் இங்கிலீஷு. அதை சொல்லிட்டு ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் தி அதர் ஒன் చాలా சந்தோஷம் அண்ட் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அது இல்லாமல் என்ன சொல்லலாம், ரொம்ப நன்றி. പിന്നെ മലയാളത്തിൽ പറയുകയാണെങ്കിൽ എനിക്ക് വളരെ 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 சந்தோஷமுண்டு. அது அதேபோல் வளரங்கிறது ஜாஸ்தி எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துங்க, அதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. இருந்தாலும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தியானம் எதில் தியானம் பண்ணுறோமோ அந்த தியானத்தில் இருந்ததுன்னா வர வேண்டியதெல்லாம் வரும். நீ தேடி போகவே வேண்டாம். அதுதான் என்னோட அனுபவம். அது நீங்கள் நம்புங்க. ஸ்ருதி சுத்தமாக அந்த சரஸ்வதியை மனசில் தியானம் பண்ணிட்டு
அவள் எப்படி இருப்பாங்கிறது இமேஜினேஷன் தான், வேற ஒன்றும் கேட்கவே முடியாது. அவளுடைய அனுகிரகத்தை பெறலாம் தவிர நமக்கு எதுவும் பார்க்கவே முடியாது, கேட்கவே முடியாது. அதை தியானம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் நான் சரியில்லை, நான் சரியில்லை, நான் சரியில்லை, நான் சரியில்லை, நான் சரியில்லைன்னு எத்தனை வாட்டி நம்ம நம்புகிறோமோ அத்தனை வாட்டியும் அவள் பாலிஷ் பண்ணிகிட்டே இருக்கும். அது என்னோட அனுபவம். எனக்கு யங்ஸ்டர்ஸ்கிட்ட சொல்ல வேண்டியது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டைம் வேஸ்ட் பண்ணால் நமக்கு ஸ்ருதி சேராது. இதுதான் எனக்கு சொல்ல வேண்டியது. ஸ்ருதி தான் மாதா, அதுதான் சரஸ்வதி. அதுக்கப்புறம் அப்பா அம்மா இருந்துன்னு அப்பா தானாக வரும், வேறு வழிக்கு எங்கேயும் போகாது அப்பா. அதனால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். அண்ட் தென் யூ வில் டெஃபினெட்லி கெட் தி ரெக்கக்னிஷன். ரெக்கக்னிஷனுக்காக ஓட வேண்டாம், ஓடவே கூடாது. அதுதான் என்னுடைய எளிமையார்ந்த அட்வைஸ்னு சொல்ல மாட்டேன், நான் ரிக்வெஸ்ட். ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாருக்கும் எங்களுடைய இன்றைக்கி யூஸ்வலாக இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்க்கு தான் வந்தேன்னா அப்போது இதை மாட்டின் எடுத்துன்னு சொன்னேனே. இருந்தாலும் நீங்கள் எல்லாம் எங்களுடைய அந்த ராயல்ட்டி சமாச்சாரத்துக்கு வந்ததுக்கு என் சார்பிலும் இங்கே இருக்கிற எல்லோரும் சார்பிலையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.